நான் வலுத்துக்கு போக்கில நான் இப்போ ரஷ்யாவில் கோல்டு மெடலிஸ்ட் அடிச்சுட்டு வந்திருக்கேன். ஆக்சுவலி அங்கே வந்து நான் 1 இயராக இந்த இன்டர்நேஷ்னல் சொல்லிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் ரொம்ப எப்படி கஷ்டப்பட்டு சரி 1 இயர் இன்டர்நேஷ்னல் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணது தான். நான் போய் ஆகணும் அப்படின்ட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி போகிறது தான். இதுக்கு பகவதி மாஸ்டர் தான் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அங்கே எப்படி ஸ்குவாட் பண்ணுறது, டெட்டு, பெஞ்சு எப்படி பண்ணுறது, அது பொசிஷன் எல்லாமே கரெக்டாக எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. இது வந்து இந்தியன் பவர் லிஃப்டிங் ஐபிஎஃப்னு சொல்லி இந்தியன் பவர் லிஃப்டிங் ஃபெடரேஷன் சொல்லியிருக்கோம். இந்தியன் பவர் லிஃப்டிங் ஃபெடரேஷன் கரெக்டான வழிக்கு எடுத்துகிட்டு போகிறனால நான் அங்கே ஜாயின் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி மாஸ்டர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. எப்படி ஸ்குவாட் பண்ணணும், எப்படி பெஞ்சு, டெட்டு, அதுக்கேற்ற மாதிரி ஃபார்மேஷன் எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. இப்போ வந்து ரஷ்யாவில் வந்து நான் ஸ்குவாட் பண்ணது வந்து 55 kg பண்ணியிருக்கேன். அதுவும் வந்து அங்கே எனக்கு காம்பனேட் வந்து 5 பேர் வந்தாங்க. 5 பேர் வந்தோடனே நான் வந்து கூகுள் ஷீட்லாம் என் நேம் வந்தோடனே நான் 3 பேர் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அங்கே போனால் பார்த்தா 5 பேர். நான் பயந்துட்டேன், ஐயோ என்னடா ப்ரைஸ் கிடைக்காதோ அப்படின்ட்டு. அப்படி இருந்து என் பெஸ்ட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நவம்பர் 2022 வந்து 24 வரைக்கும் அந்த டேட் 22லேருந்து 24 டேட் வரைக்கும் என்னால் முடிஞ்சளவு நான் ஹார்ட் ஒர்க் கொடுத்தேன். அந்த 23 அன்றைக்கி எனக்கு அங்கே காம்படிஷன் ரஷ்யாவில் நடந்த உடனே அன்றைக்கி நான் போனேன். அன்றைக்கி வந்து 5 பேர் வந்தாங்க. என்னுடைய இதுலேயே என்னடா ஜூனியர் கேட்டகிரியில் 5 பேர் இருக்காங்களே. என்னுடைய கேட்டகிரி வந்து 48 கேட்டகிரி. நான் வந்து 42 கேட்டகிரி பாடி வெயிட் வந்து 42ல் இருக்கேன். 48 கேட்டகிரியில் ஜூனியரில் நான் போய் கலந்து உடனே நான் ஸ்குவாட் போய் பண்ணுறேன். ஆக்சுவலி ரொம்பவே பயந்துட்டேன், என்னடா இது இவ்வளோ 5 பேர் இருக்காங்களே எல்லோரும் பார்த்து. அங்கே ரஷ்யா வரையா நிறைய பேர்லாம் பயங்கரமாக போட்டாங்க. நான் போய் என்னுடைய பெஸ்ட்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி என் பெஸ்ட்டை நான் போய் கொடுத்துட்டு அதில் வந்து ஸ்குவாட் பண்ணிவிட்டு அப்புறம் பெஞ்சு, டெட்டு, பெஞ்சில் வந்து 32 போட்டேன். அப்புறம் டெட் லிஃப்ட்டில் வந்து 85 kg நான் தூக்கிட்டு டோட்டலாக 165 kg தூக்கிட்டு அதில் வந்து ஓவரால் பண்ண சொல்ல நான் பாடி வெயிட்டு -42 kg இருந்திருக்கு. ஸோ வெயிட் வந்து லிஃப்ட் அதிகமாக தூக்கியிருக்கேன்ட்டு ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுத்தாங்க. அது இல்லாமல் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்னு சொல்லி ஒரு அவார்டும் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதுக்கெலாம் காரணம் பகவதி மாஸ்டர் தான். அதுவும் ஜென்ரல் செக்யூரிட்டி பகவதி மாஸ்டர், இளங்கோ மாஸ்டர் வந்து இந்த தமிழ்நாடுக்கு வந்து எனக்கு அவர் எப்படி போகிறது வழியெல்லாம் சொல்கிறது எனக்கு அவர் இளங்கோ மாஸ்டரும் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்தியாவிலேருந்து 4 பேர் போகணும். அங்கே தமிழ்நாட்டிலேருந்து நான் மட்டும் தான் போயிருக்கேன். இந்தியாவிலேருந்து 4 பேர், டெல்லியிலேருந்து ஒரு ஆள், அப்புறம் உத்திரபிரதேஷ்லேருந்து ஒரு பையன், அப்புறம் ஒரு ஆள் ஒரு 5 பேர் 4 பேருக்கு போயிருக்கோம். போயிட்டு அங்கே வந்து கண்ட்ரீஸில் வந்து ஒரு 7 கண்ட்ரீஸ் வந்த மாதிரி தெரியுது சார். ஆனால் என்னென்ன கண்ட்ரீஸ் எனக்கு நேம் சரியாக தெரியல. ஏன்னா எனக்கு காம்படிஷன் மைண்ட் தான் இருந்துச்சு. ஸோ அதில் தான் நல்லா ஃபோக்கஸ் பண்ணேன் நான். ஆக்சுவலி ரஷ்யா தான் சார். ரஷ்யாவிலேருந்து ஒரு ஓப்பன் கேட்டகிரியில் 2 பேர் வந்துட்டாங்க. நான் அன்எக்ஸ்பெக்டடாக அங்கே போய் தான் எனக்கே தெரியும் அந்த 2 பேர் என் கேட்டகிரியில் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே போய் பார்த்தோன்னே ரொம்ப பயந்துட்டேன் சார். அதுக்கப்புறம் தான் சரி என் பெஸ்ட்டு கொடுப்போன்னு என் பெஸ்ட்டை கொடுத்தேன். அது ரிசல்ட் நல்லா வந்திருக்கு சார். சார் ஆக்சுவலி அது எங்கள் அம்மா உழைப்பு தான் சார். எங்கள் அம்மா வந்து கூலி வேலைக்கு தான் செய்கிறாங்க. அவங்க வந்து வெயிட் தூக்குறாங்க. ஸோ நானும் வந்து எங்கள் அம்மா இவ்வளோ வயசு ஆகிது வெயிட்டு தூக்குறாங்க. அது நான் தூக்குறேன்னு சார். கோரிக்கைலாம் இது ஐபிஎஃப் வந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு போகலாம் சார். பவர் லிஃப்டிங்கு கொஞ்சம் வெளியில் தெரிய மாட்டேங்குது. கொஞ்சம் எடுத்துகிட்டு போனால் நல்லாயிருக்கும் சார். எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி கொஞ்சம் பப்ளிஷிக் பண்ணலாம் சார். அவ்வளோ தெரிய மாட்டேங்குது. ரொம்ப வருஷம் கழிச்சு நான் இப்போ தான் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்புக்கு போயிருக்கேன். இது நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணலாம். கேர்ள்ஸ் டீமில் வந்து ஜாயின் பண்ணி நிறைய பேருக்கு எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்கும். வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் நல்லா அச்சீவ் பண்ணலாம் சார். எஸ் புரியல சார். டிப்டி சிஎம் பார்க்குவீங்களா அப்படின்னு வாய்ப்பு கிடைச்சா பார்ப்போம். கண்டிப்பாக வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக பார்ப்போம் சார். ஷுவராக பார்ப்போம் சார். நெக்ஸ்ட்டு இதில் தான் சார் ஏஷியன் அட்டன் பண்ணணும், இன்டர்நேஷ்னல். ஸோ என் அச்சீவ்மெண்ட் வந்துக்கிட்டே இருக்கும் சார். இதுக்கு எண்டே கிடையாது சார். சார் எதுலேயும் வந்து டாமினேட் ஆகக்கூடாது. எதுவாக இருந்தாலும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு இடத்துல டவுன் ஆகிட்டாங்கன்னா அவங்க எவ்வளோ எஃபெக்ட் போடுறாங்களோ அது கண்டிப்பாக ஒன்று கிடைக்கும் சார். அந்த திங்கிங் அதிகமாக இருக்கணும். ஓவர் திங்க் அதிகமாக இருந்தால் கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுவாங்க சார். எனக்கு ஐ திங்க் ஓவர் திங்க் அதிகம். நான் எப்பயுமே பார்ப்பேன் இன்டர்நேஷ்னல் போகணுன்ட்டு. அந்த ஒலிம்பிக் நடந்தது, நான் எப்படியாவது ஒலிம்பிக்கில் போய் மெடல் அடிக்கணும் அப்படிலாம் நிறைய எய்ம் பண்ணேன். அந்த ஒலிம்பிக் மாதிரி தான் இது எனக்கு ஒரு வாய்ப்பாக கிடச்சி நான் எடுத்துகிட்டு போனேன் சார். கஸ்தூரி சார். கஸ்தூரி ஸ்ட்ராங் சார்.
ஸ்பான்சர்ஷிப் வந்து எனக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க சார். அன்எக்ஸ்பெக்டட் சார் ஆக்சுவலி. ஸ்பான்சர்ஷிப்காக நிறைய பேர்கிட்ட போய் நான் கேட்டேன். என்னோட உழைப்பால சார் ரொம்பவே பண்ணேன் சார். இளங்கோ மாஸ்டர், அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரீட் லைட்லேருந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க சார். அன்எக்ஸ்பெக்ட் நான் போய் கேட்டோன்னே எனக்கு அவங்க தான் காலேஜுக்கும் சரி ஸ்பான்சர்ஷிப் எல்லாமே ஸ்ட்ரீட் லைட்ஸ் பண்ணாங்க சார். அதுக்கப்புறம் வந்து ஐகோட் அப்புறம் ஹைகோர்ட் ஜட்ஜ் வந்து ஒருத்தர் எனக்கு ஹெல்ப் பண்ணார். கிருபாகரன் ஐயான்னு சொல்லிட்டு இருக்காரு. அவன் சார் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டு பண்ணார். அப்புறம் மாஸ்டர் வந்து எங்கள் செய்யாரில் வந்து நான் 12th 11th கரெக்டாக வந்து காலேஜ் அப்படியே படிச்சுட்டு இருக்கும்போது இந்த மாஸ்டர் எனக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணி வீட்டில் வந்து பேசுகிறதா இருந்தாலும் சரி, சப்போர்ட் பண்ணுறதால இருந்தாலும் சரி, மாஸ்டர் தான் எனக்கு எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் மாஸ்டர் வீட்டில் வந்து பேசினால தான் எனக்கு இந்த மாஸ்டர் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக கிடச்சிது. அப்புறம் என்னால் போயிடுச்சு இந்த மாஸ்டர் சொல்லி தான் நான் இங்கே வந்து நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணேன். அப்புறம் பாபு மாஸ்டர்லாம் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணார் சார்.